ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடியாச்சு. பச்சரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா நீர்க்க அரைச்சிட்டு வந்துடணும். மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி தேங்காய் துருவல் அதில் சேர்த்திக்கலாம். அந்த தேங்காய் துருவல் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை ஈவினிங் வரைக்கும் இருந்தாலும் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போது கருவேப்பிலை, மல்லி இலைகள் தாராளமாக சேர்த்திட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சக்கூடிய அந்த பச்சரிசி மாவு நல்லா நீர்க்க தண்ணி விட்டு அரைச்சிருக்குது. அப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்காக ரொம்ப முதலையே திக்காக அரைச்சிட்டிங்கன்னா ஊற்றின உடனே திக்காயிரும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம கலந்து விட நல்லா வெந்து நல்லா திக்காகி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகி கடாயில் ஒட்டாமல் வந்துருக்கு பார்த்திங்களா. இப்போது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஆறிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் லைட்டாக வேணும்னா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டையாக நான் வைக்கிறேன். இந்த மாதிரி உப்புருண்டையெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அல்லது நம்மளுக்கு பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லும்போது பிடி கொழுக்கட்டையாக இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாகவோ அல்லது பெருசாகவோ இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க அந்த விரலில். பிடி கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. பிடி கொழுக்கட்டை தனியாக வச்சுட்டேன் நான். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை கொழுக்கட்டையும் வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். 6 நிமிஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. பிடி கொழுக்கட்டை நல்லா சுட சுட ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம இந்த உருண்டை கொழுக்கட்டையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி. இப்போ இதுவும் ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக வெந்தாச்சு. இப்போது பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் இனிப்பு கொழுக்கட்டை தனியாக பண்ணிக்கிறேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக. அது வீடியோ எடுக்கலை, அதுவும் சேர்த்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சுண்டல் தாளித்து வச்சுருக்குறோம். இதுதான் நம்மளுக்கு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பண்ணிக்கிறோம்.